2025 ஆக்டர் தனுஷ் சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட்ன்னு ஆல் ஏரியாலயும் ஆல் ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த ஏரியா, அந்த ஏரியா ஆல் ஏரியாலயும் ஐயா கில்லிடா அப்படின்ற மாரி ஒரு ஆக்டரா, டைரக்டரா, லிரிக் ரைட்டரா, சிங்கரான்னு எல்லா இடத்துலயும் வெடப்பு காமிச்சு தாறுமாறு தக்காளி சோறு பண்ணியிருக்காருங்க. ஃபெப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்த அவரே டைரக்ட் பண்றாரு. 2கே கிட்ஸ்க்கு ஏத்த மாரி ஒரு லவ் ஸ்டோரிய டைரக்ட் பண்ணியிருந்தாரு. படம் ஒரு ஃபீல் குட்டான மூவின்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் படம் ரிலீஸ் ஆச்சு. அதனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகாம போச்சு. இருந்தாலுமே தனுஷோட டைரக்ஷன் வேற லெவல்ல இருக்கும். கட் பண்ணா ஜூன்ல குபேரா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு அண்ட் தமிழ் பை லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது. தனுஷ் வேற மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாருங்க. இந்த படம் தமிழ்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகலனாலுமே, தெலுங்குல 100 கோடி ரூபாய்க்கு மேல இந்த படம் கலெக்ஷன் பண்ணிச்சு. தனுஷோட ஆக்டிங்க யாருமே குறை சொல்லவே முடியாது. அப்படியே கட் பண்ணா அக்டோபர்ல அவரே டைரக்ட் பண்ணி, அவரே ஆக்ட் பண்ண இட்லி கடா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு தரமான ஃபீல் குட் மூவிங்க. இப்போ வரைக்குமே இந்த படத்துல இருக்க எல்லா சாங்ஸுமே Instagramல வேற லெவல்ல எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல இருக்க பாட்டு ஹிட்டு. மேபி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். திரும்ப அப்படியே கட் பண்ணா நவம்பர்ல "தேரா இஸ்க் மேன்" அப்படின்ற படம் ஹிந்தில ரிலீஸ் ஆகுது. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலனாலுமே, ஹிந்தில வேற லெவல்ல இந்த படம் ஹிட்டுங்க. 100 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணுச்சு. ஆக மொத்தம் 2025 தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் ரவுண்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. "நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்", "குபேரா", "இட்லி கடை", "தேரா இஸ்க் மேன்" இந்த 4 படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 படமும் தமிழ்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. ஆனா மத்த எல்லா லாங்குவேஜ்லயுமே இந்த 4 படமும் சூப்பர் டூப்பரா ஹிட்டா இருந்தது. அதுல 2 படம் 100 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணியிருந்தது. "இட்லி கடை" ஒரு ஃபீல் குட்டான மூவி. பட் ஆடியன்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. சோ நீங்க சொல்லுங்க, இந்த வருஷம் தனுஷ் ஆக்ட் பண்ண, டைரக்ட் பண்ண எந்த படம் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. பட்டா